வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு புதிய கற்காலம். புதிய கற்காலம்னா என்ன? புதிய கற்காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் முறைகள், அந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் என்னெல்லாம் கிடைக்கின்றன, இத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. புதிய கற்காலம் சீர்படுத்தப்பட்ட கற்கருவிகளை மக்கள் பயன்படுத்திய காலத்தை நம்ம புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். பழைய கற்கால மக்கள் தான் படிப்படியா வளர்ச்சி பெற்று புதிய கற்கால மக்களா மாற்றம் பெறாங்க. பழைய கற்காலத்தோட இறுதி பகுதியில வாழ்ந்த மக்கள் தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சியாலையும் அனுபவத்தாலையும் சீர்படுத்தப்படாத கற்கருவிகளை சீர்படுத்தி பயன்படுத்த அறிந்து கொள்றாங்க. காலப்போக்குல தங்களோட அறிவு வளர்ச்சியால நாய்களோட நுண் அறிவை பார்த்து அதை வேட்டைக்காக பயன்படுத்துறதோடு தான் கூடவே அதையும் வளர்த்து வராங்க. அதுவும் இல்லாம ஆடு, பசு, எருமை போன்ற விலங்குகளையும் தான் கூடவே வச்சு வளர்த்துட்டு வராங்க. அதோட இறைச்சியையும் அது தரக்கூடிய பாலையும் தங்களுடைய உணவுப் பொருளா ஏற்றுக்கொள்றாங்க மக்கள். இப்படி விலங்குகளை வளர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில அதோட மேய்ச்சலுக்காக புல்வெளிகள்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. வறண்ட சூழ்நிலையின் போதோ இல்லனா புல்வெளி வறண்ட போதோ அங்க இருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தான் வளர்த்து வரக்கூடிய இந்த விலங்குகளுக்கு மற்ற காட்டு விலங்குகளால பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்காக கூட்டம் கூட்டமா வாழும் பொழுது மக்கள் தொகையும் அதிகமா பெருக ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு தலைமை தேவைப்படுறாங்க. அப்ப தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தரை தலைமையா ஏற்றுக்கொள்றாங்க. தங்களுடைய தலைமையா ஏற்றுக்கொண்டவங்கள கோ அப்படின்னும் கோன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அவங்கள பெருங்கோ அப்படின்னும் அவங்களுடைய மனைவியரை கோப்பெருந்தேவி அப்படின்னு சொல்லி பெயரிட்டும் அழைத்து வராங்க. இது புதிய கற்கால மக்களோட ஆரம்ப கட்ட வாழ்க்கை முறை. அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இனிமே பார்க்கலாம். பயிர் தொழில். புதிய கற்கால மக்கள் நெல், சோளம், பருப்பு வகைகள், பல வகைகள்னு பலவற்றை பயிரிடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய நிலத்தின் பயன்பாட்டை பொறுத்து அதுக்கு பெயரிட்டும் வழங்கி வராங்க. நிலத்துக்கு தேவையான நீரை ஆறுகளின் மூலமா கால்வாய்கள் அமைத்து அதன் மூலமா நிலத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பயிர் தொழிலுக்கு தேவையான கலப்பை, வண்டி போன்ற பொருட்களையும் மக்கள் செய்து பயன்படுத்தி வந்ததற்கான சான்றுகளும் கிடைக்கின்றன. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததா கூறப்படுகின்ற பல இடங்கள்ல மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் காணப்படுகின்றன. அதுல தாளிகள், பாத்திரங்கள், பொம்மைகள், கிண்ணங்கள், வட்ட தட்டுகள், விளக்குகள் போன்ற மண்ணால செய்யப்பட்ட பல பொருட்கள் காணப்படுகின்றன. இது மட்டும் இல்லாம மண்பாண்டங்கள்ல பல வடிவங்களும் பல நிறங்களும் பூசப்பட்டிருக்கு. இந்த நிறங்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் மாறாமல் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. இது போலவே மரத்தால செய்யப்பட்ட பல பொருட்களும் பயன்படுத்தியிருக்கிறதுக்கான சான்றுகள் காணப்படுகின்றன. ஆனா அந்த பொருட்கள் அழிஞ்சதுனால அது என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகலாய்வுல தெரியாம போயிருக்கு. இது மட்டும் இல்லாம கிடைத்த கற்கருவிகளை பொறுத்து பல தொழில்கள் புதிய கற்கால மக்கள் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பருத்திய பயிராக்குறதுனால அந்த பருத்தியை வைத்து ஆடைகள் நெய்ததற்கான சில கற்கருவிகள் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம விலங்குகளுடைய தோலை பதனிட்டு அதன் மூலமா தமக்கு தேவையான பல பொருட்களை செய்ததற்கான கற்கருவிகளும் கிடைத்துள்ளன. அப்புறம் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை பத்தி பார்க்கலாம். மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறதுனால மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி மக்கள் தொகை அதிகமா இருந்ததுனாலையும் அவங்க கூட்டம் கூட்டமா வாழ்ந்த பகுதியோட நிலத்தை பொறுத்து பெயரிட்டும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த நிலத்தின் அடிப்படையில அவங்களுடைய உணவு பொருளும் வேறுபட்டு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிலப்பகுதியில வாழ்ந்த மக்களையும் ஒவ்வொரு முறைப்படி அழைத்தும் வந்திருக்கிறாங்க. அடுத்ததா புதிய கற்கால மக்களுடைய குடியிருப்புகள் பத்தி பார்க்கலாம். புதிய கற்கால மக்களுடைய குடியிருப்புகள் எளிதில் அழிந்து போகக்கூடிய தன்மையில தான் இருந்துச்சு. மண், மரம், தென்னை ஓலை, பனை ஓலை, சோளத்தட்டை இதெல்லாம் அவங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. விவசாய நிலங்கள்ல வாழ்ந்த மக்கள் மண்ணால சுவர் எழுப்பி அதனுடைய மேல் பகுதியில சோளத்தட்டையை பரப்பி ஒரு குடிசை மாதிரி அமைத்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த குடிசையில மழை பெய்யக்கூடிய நாட்கள்ல தண்ணீர் உள்ள விழாம இருக்கிறதுக்காக மண் சட்டியையோ இல்லனா மண்ணாலான குடத்தையோ கவிழ்த்தி வைத்திருக்காங்க. இதே மாதிரி மலை பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தேக்கு மரத்தை வைத்து வீடுகள் அமைத்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அடுத்ததா புதிய கற்கால மக்களுடைய ஆடை அணிகலன்கள் பத்தி பார்க்கலாம்.
புதிய கற்கால மக்கள் பருத்தியை பயிரிட தெரிஞ்சதுனால பருத்தி ஆடைகளை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பழைய கற்காலத்துல உள்ள மக்கள் பயன்படுத்தின அந்த மர உரியையும் தோலாடையும் இந்த புதிய கற்கால மக்கள் சிறப்பு நிகழ்வின் போது மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. தாங்கள் செய்த மண்பாண்டங்கள்ல நிறங்களை பயன்படுத்தினது போலவே தாங்கள் செய்யக்கூடிய அந்த ஆடைகளையும் சில வகையான நிறங்களை பயன்படுத்தி அணிஞ்சிருக்கிறாங்க. இது போக கல் மணிகளை கொண்டு சில அணிகலன்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. எலும்பாலான வளையல்களையும் புதிய கற்கால மக்கள் அணிந்து வந்ததா தெரிய வருது. அடுத்ததா இறந்தவரை புதைக்கக்கூடிய முறை. பழைய கற்கால மக்கள் இறந்தவர்களை அவங்க இருந்த இடத்துலயே விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு நகர்ந்து சென்றார்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா புதிய கற்கால மக்கள் இறந்தவர்களை ஒரு தாளில வைத்து புதைக்கக்கூடிய பழக்கத்தை கையாண்டிருக்காங்க. ஒரு மண்ணால செய்யப்பட்ட ஒரு பெரிய தாளியில சில வடிவங்களை வரைந்து அதுல இறந்தவர்களை அமரக்கூடிய ஒரு நிலையில உட்கார வைத்து அவர்களோடு சேர்த்து அவர்கள் பயன்படுத்திய ஆடை அணிகலன்கள், உணவாக உட்கொண்ட தானியங்கள், அரிசி முதலான பொருட்களையும் பயன்படுத்திய பொருட்களையும் மூடி போட்டு மூடி மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிறாங்க. அதனுடைய அடையாளம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக அந்த மேல் பகுதியில நீல வாட்டுல கற்களை நட்டோ இல்லனா சுமை தாங்கி போன்ற ஒரு வகையான கற்களை அதன் மேல வைத்தோ பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி புதிய கற்கால மக்கள் இறந்தவர்களை புதைத்து அதை அடையாளப்படுத்தியும் பார்த்திருக்கிறாங்க. அடுத்ததா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எங்கெல்லாம் கிடைக்கின்றன அப்படிங்கறத பார்ப்போம். புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் தென்னிந்தியாவில் சேலம், அனந்தபூர், கர்னூல், பெல்லாரி போன்ற மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கற்கருவிகளை பார்க்கும்போது மக்கள் தொகை அதிக அளவுல இருந்திருக்கலாம் அப்படிங்கறத அறிய முடிகிறது. பழைய கற்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்களையுமே புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் சீர்படுத்தப்பட்ட முறையா இருக்குது. வலுவழுப்பான கற்களை கொண்டு கற்றூன்களும் பல வகை கருவிகளும் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாம ஈட்டிலே பல வகைகள் செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து கல் மணிகளை கொண்டு பல அணிகலன்களும், மனித உருவங்கள், விலங்கு உருவங்கள், தாயத்துகள் போன்றவைகளும் புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தங்கள் உணவுக்கான தானியங்களை உடைக்கக்கூடிய இயந்திரங்களையும், மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள், கற்சட்டிகள், கல் பாத்திரங்கள், எழுதுகோள்கள் இது எல்லாமே புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கூழாங்கற்களை கொண்டு பல வகையான அணிகலன்களையும் செய்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மரத்தால் செய்யப்பட்ட சில பொருட்களையும் அவங்க பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் கிடைக்கின்றன. ஆனா மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அழிந்ததுனால அது என்ன வகையான பொருட்கள் அப்படிங்கிறது தெரிய வரல. அவங்க இருந்த குகைகள்ல கற்களால வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகின்றன. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பயன்படுத்திய கற்கள் ஒரு இடத்துல உள்ளது மட்டும் இல்லாம பல இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட கற்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வின் மூலம் தெரிய வருது. புதிய கற்கால மக்கள் தங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து கற்களை கொண்டு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை செய்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். புதிய கற்கால மக்கள் தாளிகளில் வைத்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய முறை பத்தி பார்த்தோம். இந்த மாதிரியான கல்லறைகள் புதுக்கோட்டையில இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமை தாங்கி போன்ற உருவி அமைந்த கல்லறைகளை பெல்லாரி, கோவை போன்ற மாவட்டங்கள்லயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து சேலம் மாவட்டத்துல குடிசை வீடு போன்ற அமைப்புடைய தாளிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்படி பல சான்றுகள் புதிய கற்கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகளா அமைந்துள்ளன. இது மூலமா பழைய மற்றும் புதிய கற்கால மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய கற்காலம்னா என்ன, அங்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்துச்சு, அதற்கான சான்றுகள் இப்போ எங்கெல்லாம் கிடைக்கப்பெறுது, இத பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். இந்த பதிவு இதோட நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.